செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். பல தகவல்கள், பேசப்பட வேண்டிய தகவல்கள் பேசப்படாமல் இருக்கின்றன. பேசப்பட்டு விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள் விவாதிக்கப்படாமல் இருக்கின்றன. நடந்த பல உண்மைகள் பலருக்கு தெரியாமல் இருக்கின்றன. அவை தொடர்பில் தான் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை அழைத்துச் செல்லலாம் என்று நினைக்கின்றோம். மே 18, 2009 ஆண்டு காலப்பகுதியை யாரும் மறந்திருக்க மாட்டோம். அதற்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் தொடர்பில் தான் இன்றைய நாளில் பேசலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய தாயக பூமி துவம்சம் செய்யப்பட்ட போது, பல அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த போது, ஈழத்தமிழர்கள் சார்பில் பல கோரிக்கைகள் சர்வதேச ரீதியாகவும் தாய் தமிழகம் என்று கூறப்படக்கூடிய தமிழகத்தை நோக்கி முன்வைக்கப்பட்டன. அதில் இடம்பெற்ற முக்கிய சம்பவம் ஒன்று இன்று பேசப்படுகின்றது. அவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். அன்றைய காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சார்பில், அதனுடைய அரசியல் துறையாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளின் சார்பில், அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகளில் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் சர்வதேசத்தையும், சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள், அதே போன்று சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளை தொடர்பு கொண்டார்கள். இந்த காலப்பகுதியில் தமிழகத்திலே இடம்பெற்ற ஒரு பேச்சு அன்று ஒரு விவாத பொருளாக மாறியது. பன்னிப்போர் உக்கிரமடைந்த காலப்பகுதியில் முழு தமிழகமும் தமிழீழ மக்களுக்கு உறுதுணையாக அணிதிரள வேண்டும் என்று அவ்வேளையில் தமிழகத்தில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகள் சூடுபிடித்திருந்த சூழலில் டெல்லியையும் கொழும்பையும் அதிரடியாக அதிர வைத்தார் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையின் வாயிலாக. அந்த அறிக்கை, அதாவது 25/4/2009 ஆண்டு காலப்பகுதியிலே தமிழகத்தின் சேலம் பகுதியிலே இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்திலே அன்றைய காலப்பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்த செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிடுகின்றார். அந்த கருத்திலே அவர் குறிப்பிடுவதாவது: தனி தமிழீழமே தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வு, ஈழத்தமிழர்களுக்கான இறுதி தீர்வு. தனது செல்வாக்குக்கு கட்டுப்படக்கூடிய அரசாங்கம் புதுடில்லியில் அமையும் பட்சத்தில் இந்திய படைகளை அனுப்பி தமிழீழத்தை தான் நிச்சயம் நிறுவிக் கொடுப்பேன் என்றும் அந்த தேர்தல் பிரசார கூட்டங்களிலே அவர் உத்தரவாதம் ஒன்றை வழங்குகின்றார். அது இலங்கையிலும் இந்தியாவிலும் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பெரும் பேசுபொருளாகவும் மாறியது. அதற்கான ஆதாரம் கூட இப்போது இருக்கின்றது. அந்த ஜெயலலிதாவின் உரையின் பின்னர் விடுதலை புலிகள் அமைப்பினர் அது தொடர்பாக ஜெயலலிதா அம்மையாருக்கு எழுதிய ஒரு கடிதமும் கூட இப்போது இருக்கின்றது. இதனையடுத்து மறுநாள் 26/4/2009 அன்று தமிழீழ தேசிய தலைவரின் செய்தியை உள்ளடக்கிய கடிதம் ஒன்று அரசியல் துறையினால் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்களுக்கு முகவரியிட்டு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதன் பின்னர் தான் பூதாகரம் ஒன்று வெடிக்கின்றது. இதன் பின்னர் தான் இன்னும் ஒரு சிக்கல் ஒன்றை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. அந்த காலப்பகுதி தொடர்பில் பலரிடமும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் கூட 2004 துவங்கிய திமுக காங்கிரஸ் கூட்டணி பயணம் 2004 9 முடியும் வரையும் மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்தது. இலங்கையிலே உள்நாட்டு போர் தீவிரமடைந்த போது அப்போதைய திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமாக இருந்த கருணாநிதி அவர்கள் இது தொடர்பான கருத்துக்களை எல்லாம் அவர் கூறியதோடு உள்நாட்டு போர் தொடர்பில் ஆங்காங்கே அவர் எச்சரிக்கை என்பார். ஆனால் எச்சரிக்கையாவது பார்க்கப்படாது. எல்லோரும் நம்பியிருந்தார்கள் 2009 ஆண்டு அந்த தேர்தல் இடம்பெறுகின்ற போது கருணாநிதியின் முடிவு இந்த போர் நிறுத்தத்துக்கு வழிவகுக்கும் என்று விடுதலை புலிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகவுமே நம்பிய கதையைத்தான் இப்போது கூறுகிறோம். ஆனால் அதற்கு எதிரான வகையிலே அவர் மீண்டும் காங்கிரஸ் கூட்டணியோடு ஆட்சி அமைத்தார். ஆனால் என்றும் பலர் கூறிக்கொள்ளக்கூடியது, கருணாநிதி இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அந்த யுத்தம் என்பதை யாரும் நிறுத்தி இருக்க முடியாது என்று. அவ்வாறான நிலை இல்லை. அந்த தமிழகத்தில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பலத்தோடுதான் மத்திய அரசு பயணித்துக் கொண்டிருந்தது. தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்று தம்முடைய ஆதரவு நிலையை விலக்கிக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் அன்றே ஆட்சி கவிழ்ந்திருக்கும், நிலைப்பாடுகள் மாறியிருக்கும். 2009 நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் நடந்த ஈழப்போருக்கு இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டதாக வந்த செய்திகளை காங்கிரஸ் மற்றும் திமுக அரசுகள் மீது அதிமுக மட்டுமன்றி மதிமுக, அதே போன்று பாமக, பல கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்தன. ஆனால் கால ஓட்டத்திலே ஒரு எதிர்மறையான முடிவுகளை கொடுத்தன. கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது வெற்றி பெற்றது. 27 தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்த அந்த வெற்றியை தனதாக்கி கொண்டதையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு விடயம் பேசுபொருளாக மாறியது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவியாக இருந்த சோனியா காந்தி அவர்களை பொதுக்கூட்டம் ஒன்றிலே
திமுகவின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் சொக்கத்தங்கம் என்று கூறியது மிகவும் ஒரு விவாத பொருளாகவும் பேசு பொருளாக மாறி இருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். ஏன் இவற்றையெல்லாம் கூறுகிறீர்கள்? இது என்ன இருக்கின்றது? அன்றுதான் நடந்து விட்டது, எல்லோருக்கும் தெரியும் தானே. இந்தியா தான் இந்த யுத்த களமுனையை நடத்தியது, இந்த யுத்த களமுனைக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கின்றது, எல்லாருக்கும் தெரிந்த விடயம் தானே. ஏன் அதனை மீளவும் ஞாபகப்படுத்துகிறீர்கள் என்கின்ற போதுதான் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அது வேறு ஒன்றுமல்ல, இப்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் நடுவண் அரசியல் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அதில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய மனநிலையில் மாற்றம் ஏற்படாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவ்வாறானதொரு மாற்றம் இடம்பெற்று சர்வதேச விசாரணை ஒன்று இலங்கையில் நடத்தப்படுமாக இருந்தால் அந்த சர்வதேச விசாரணைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய படைத்தரப்பினர் நேரடியாக இந்திய இராணுவத்தின் மீது தங்களுடைய சுட்டு விரல்களை நீட்டி விடுவார்கள், அல்லது இந்திய இராணுவத்தை நேரடியாக அவர்கள் குறிவைத்து விடுவார்கள். அதனால் இப்போது இலங்கையில் சர்வதேச விசாரணை நடக்கக்கூடாது என்பதில் இலங்கை அரசை விட மிக மிக அழுத்தம் கொடுப்பதில் இந்திய அரசு இலங்கைக்கு பக்கத்துணையாக இருக்கின்றது. இன்று மோடி அரசு இருந்தால் கூட முடிந்தால் இப்போது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு இலங்கையில் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் வலியுறுத்தலாம் அல்லவா? வலியுறுத்த மாட்டார்கள், வலியுறுத்தக்கூடிய மனநிலையிலும் இல்லை. ஏனென்று சொன்னால், எல்லாரும் இதனை வலியுறுத்துகின்ற பட்சத்தில் அன்றைய யுத்தத்தில் அன்று இடம்பெற்ற இராணுவம் வேறு, இன்று இருக்கின்ற இராணுவம் வேறு அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்படையினரும் அவர்களில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அரசுகள்லாம் மாறி இருக்கின்றது. ஆனால் இராணுவம் அதில் பங்கெடுத்தது தவறு என்று ஏற்கனவே ஒரு பொதுநல வழக்கு டெல்லியிலே தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த விவகாரத்துக்கு ஒரு நெருக்கடி நிலையை தாங்களே கொடுக்கக்கூடாது என்பதில் அவதானமாக இருக்கின்றார்கள். இதில் என்ன விடயம் அடுத்து இருக்கின்றது என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்கள்? இதில் தான் மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. 27/4/2009 காலை 10 மணியளவில் விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் ப நடேசன், சமாதான செயலகத்தின் பணிப்பாளர் புலித்தேவன் ஆகியோர் தமிழகத்தின் சார்பில் நாடாளுமன்றத்திலே இருந்த கனிமொழி அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்கப்படுகின்றது. அந்த தொலைபேசி அழைப்பிலே தமிழர் தாயகம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைக்குள் இருக்கின்றது, உங்களுடைய தரப்பில் இதற்கான ஆதரவு தளத்தை தாருங்கள், நாங்கள் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம் என்று உங்களுடைய இறுதி முடிவுக்காகத்தான் காத்திருக்கிறோம். இந்திய இராணுவத்தினுடைய வல்லாதிக்க ஆதிக்கம் என்பதை கடந்து இந்திய அரசு நினைத்தால் தாயகத்திலே இடம்பெறுகிற யுத்தத்தை ஒரு நொடியில் நிறுத்த முடியும், அதற்கான அழுத்தங்களை கொடுங்கள் என்று மிகவும் அழுத்தமாக கூறிய போதுதான் கனிமொழி தரப்பிலிருந்து அடுத்து வந்த வார்த்தைகளை கேட்டால், ஈழத்தமிழர்களின் தலைவராக கருணாநிதி இருந்தாரா அல்லது நான் தான் முத்தமிழ் அறிஞர் என்பதற்கு ஒரு தகுதியும் அவருக்கு இல்லை என்பதுதான் ஒரு ஈழத்தமிழர்கள், அநேகமான ஈழத்தமிழர்கள், உணர்வுள்ள ஈழத்தமிழர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்தாக அவர்கள் இன்றும் கூறிக்கொள்கிறார்கள். எல்லோருடைய கருத்தும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்று நினைத்திருந்தால் தாயகத்திலே இடம்பெற்ற அந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்க முடியும். காரணம், அவ்வளவு சாணக்கிய அரசியல் தனம் தெரிந்தவர் இந்த விடயத்தில் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார் என்பது அவர்களுடைய வருத்தம். இவர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையானது கனிமொழி அவர்களிடம் முன்வைக்கப்படுகின்ற போது கனிமொழி அவர்கள் கூறுகின்றார், நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எதற்காக தொடர்பு கொண்டீர்கள்? ஜெயலலிதாவின் தனி செயலாளரோடு நீங்கள் உரையாடி இருக்கிறீர்கள், அவருக்கு நீங்கள் ஏன் ஒரு மேடையிலே பேசிய பேச்சுக்கு நீங்கள் ஏன் பாராட்டு பத்திரம் எல்லாம் உங்களுடைய சார்பில் வழங்கினீர்கள்? நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், இவ்வாறு நீங்கள் செய்ததனால் நாங்கள் இதனோடு விட்டு விடுகிறோம், இதற்கு மேல் நாங்கள் கொண்டு செல்ல மாட்டோம் என்று ஒரு கண்டிப்பான தொனியிலே கூறிக்கொண்டிருக்கின்றார். நடேசன் அவர்கள், அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்கள் இறுதி நிமிடங்கள் வரையும் அவர் போராடி கொண்டிருக்கின்றார். இது ஒரு மிகவும் இக்கட்டான நிலை, நாங்கள் எல்லோரோடும் கதைக்க வேண்டும், தாயகம் அழிந்து கொண்டிருக்கின்றது, இந்த யுத்த தனி ஒன்றைத்தான் கேட்கின்றோம், வேறு எதையும் கேட்கவில்லை என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்திய போது கனிமொழியிடமிருந்து தொடர்ச்சியாக வந்த வார்த்தை, இது எங்களால் முடியாது, நீங்கள் எங்களுக்குடைய எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள், அவை தொடர்பில் தமிழகத்திலே அனைத்து ஊடகங்களிலும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன, எனவே நாங்கள் இந்த விடயத்தில் எங்களை நம்பினால் நீங்கள் எங்களோடு அந்த உரையாடலை முடித்துக் கொள்ள வேண்டும், ஏனையவர்களை தொடர்பு கொள்ளக்கூடாது என்ற போது நடேசன் தரப்பிலும் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. நடந்ததற்கான சூழ்நிலைகள் தெளிவுபடுத்தப்படுகிறது. எதனையும் கேட்கின்ற மனநிலையில் அன்று கனிமொழி அவர்கள் இல்லை. கனிமொழியை பொறுத்தவரையில் தமிழகத்தின் அரசியல் தான் பெரிதாக இருந்ததை ஒழிய ஈழத்தமிழர்களின் எதிர்காலமோ அல்லது அவர்கள் அன்று கொன்றொழிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையோ பெரிதாக தெரியவில்லை. இதனை எப்படி நீங்கள் ஆணித்தரமாக கூற முடியும்?
இந்த உரையாடலிலே நடேசன் புலித்தேவன் ஆகியோரோடு இந்த கலந்துரையாடலே தொலைபேசி கலந்துரையாடலிலே அருகில் இருந்த ஒரு முக்கியஸ்தரின் தகவலோடு தான் இந்த தகவல் பகிரப்படுகிறது. காலச்சூழ்நிலை கருதி அவருடைய பெயரை இன்று வெளிப்படுத்துவதை தவிர்த்திருக்கின்றோம். எனவே தமிழகத்தின் சார்பில் இடம்பெற்ற இறுதி நேர ஆபத்துக்களையும் கூட இப்போது பலரும் அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒரு விடயமும் இடம்பெற்றிருக்கின்றது. ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதியதனால் கூட திமுக அரசு உங்களுடைய விடயத்தை கையாள முடியாது என்று திமுகவின் சார்பில் தான் கனிமொழி அவர்கள் கதைத்தாரே ஒழிய அது வேறு தனிப்பட்ட ரீதியான கலந்துரையாடல் அல்ல. எனவே இங்கு ஒரு முடிவுதான் இருக்கின்றது. ஈழத்தமிழர்களை அழிக்க வேண்டும் அல்லது ஈழத்தமிழர்களின் பலம் பலவீனப்பட வேண்டும் என்பதில் மிக அவதானமாக இந்தியா மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்த மக்கள் பாவம், மக்கள் தொடர்ச்சியாக போராடினார்கள். பல நெடுமாறன் போன்ற தலைவர்கள் தமிழ் மக்களை தலைமை தாங்கி என்று போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் அரசு மட்டத்தில் மாற்றம் பெறவில்லை. மக்கள் உயிர் தியாகங்கள் செய்தார்கள், தற்கொலை செய்தார்கள், பல உயிர்களை தியாகம் செய்தார்கள். இப்படியெல்லாம் நடந்தும் கூட அரசுகள் மாறவில்லை. அரசுகளுடைய முடிவு இலங்கை அரசுக்கு நிகராகவே இருந்தது, அல்லது இலங்கை அரசை விட ஒருபடி மேலே இருந்தது. இலங்கையில் இடம்பெறுகின்ற இந்த உள்நாட்டு யுத்தத்தில் விடுதலை புலிகள் அமைப்பை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதில் அன்றிருந்த சோனியா காந்தி அரசுக்கு நிகராக திராவிட முன்னேற்ற கழக அரசும் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், எம்ஜிஆர் விடுதலை புலிகள் உறவில் ஆரம்பித்த பகை என்பது கடைசியாக முள்ளிவாய்க்காலில் கலைஞர் கருணாநிதி முடிவடைய வைத்ததுதான் இங்கிருந்த வரலாறு. இன்று கலைஞர் கருணாநிதியை எல்லோரும் முத்தமிழ் அறிஞர், தமிழுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்றெல்லாம் புகழ்வார்கள். அந்த புகழ்ச்சிக்கு மாற்றமில்லை. ஆனால் ஒரு இனம் அழிகின்ற போது பார்த்து ரசித்த ஒரு தலைவர் முத்தமிழ் அறிஞர் என்று கூறுவது சரியா, உலகத் தமிழர்களின் தலைவர் என்று கூறுவது சரியா என்று எனக்கு புரியவில்லை. இவை சமூக வலைத்தளங்களிலே கேட்கப்படுகிறது. இவ்வாறாக இன்றும் கூட பார்த்தால் தமிழக அரசு ஈழத்தமிழர்கள் தொடர்பில் எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை. அயலக உறவு மகாநாடு என்று வருடத்துக்கு ஒரு மகாநாடுகளை வைத்து அதனோடு மட்டும் அந்த வருடங்கள் கடந்து செல்கிறது. எனவே இந்த உரையாடல் பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த சம்பவங்கள் பதிவுகளாக இருக்கின்றது, வரலாறாக இருக்கின்றது. இனி வருகின்ற நாட்களில் என்ன இடம்பெறப் போகின்றது? ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடர் இடம்பெறுகின்றது. அதுவும் ஒரு கண்துடைப்பாக போய்விடுமா என்கின்ற ஏக்கமும் அங்கலாய்ப்பும் ஈழத்தமிழர்களிடம் இருக்கின்றது. தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக இன்றும் ஆதரவு தளம் கொடுத்திருக்கின்றார்கள், ஆதரவு கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சிகள் இப்படியான செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் பொதுவான கோரிக்கைகள் எல்லா பக்கத்தாலும் முன்வைக்கப்படுகிறது. நடேசனின் இறுதி நேர கோரிக்கை கூட கனிமொழியால் தூக்கி எறியப்பட்டது என்பது இப்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்பதை கூறிக்கொண்டு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.